அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் திருக்குறள் அதிகாரம் 16 பொறையுடைமைங்கிற அதிகாரத்தை பார்க்க போகிறோம். திருக்குறளை 3 பிரிவாக பிரிச்சிருக்கிறார். அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். இந்த அறத்துப்பாலை தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். இந்த அறத்துப்பாலை ஒரு 4 பிரிவை பிரிச்சிருக்கிறார். பாயிரம் ஒரு 4 அதிகாரம், இல்லறவியல் ஒரு 20 அதிகாரம், துறவரியல் ஒரு 13 அதிகாரம், ஊழியர் ஒரு அதிகாரம், மொத்தம் அறத்துப்பாலுக்கு 38 அதிகாரம் கொடுத்துருக்கிறார். இதில் பாயிரம் 4 அதிகாரம் தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கோம். இல்லறவியல், இல்வாழ்க்கை, வாழ்க்கை துணைநலம், மக்கட்பேறு, அன்புடைமை, விருந்தோம்பல், இனியவை கூறல், செய்நின்று அறிதல், நடுவுநிலைமை, அடக்கமுடைமை, ஒழுக்கமுடைமை, பிறன் இல் விளையாமை, இத்தனை அதிகாரத்துக்கும் தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கோம். வீடியோ வெளியிட்டிருக்கோம். பார்க்காதவங்க ஸ்பிரிச்சுவல் அருள் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் போய் பார்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதிகாரம் 16 பொறையுடைமைங்கிற அதிகாரத்தை பார்க்க போகிறோம். வாங்க, திருவள்ளுவர் பொறையுடைமையில் எதை வலியுறுத்துறாருன்னு பார்க்கலாம். அதிகாரம் 16 பொறையுடைமை, பொறுமையின் சிறப்பு. பொறுமையாக இருக்கணுங்கிறார். எந்த விஷயத்தில் பொறுமையாக இருக்குங்கிறாரு திருவள்ளுவர்? தன்னை யார் இகழ்கிறாங்களோ, யார் படித்து பேசுகிறாங்களோ, கேலி பேசுகிறாங்களோ அதை நம்ம பொறுத்துக்கணும் அப்படிங்கிறார். நமக்கு யார் தீங்கு செய்கிறாங்களோ அதையும் பொறுத்துக்கணுங்கிறார். தீங்கு செய்கிறத தண்டிக்கிறத விட, தீங்கு செய்கிறவங்கள தண்டிக்கிறத விட அதை மன்னிக்கிறது தான் நம்மளுக்கு புகழை தரும் அப்படிங்கிறாரு. அப்படி கடுஞ்சொல்லு நம்மள்கிட்ட யார் பேசுகிறாங்களோ, யாராவது கடுஞ்சொல் திட்டுறாங்க, அப்படி திட்டுறதை நம்ம பொறுத்துக்கிட்டோம்னா நம்ம யாரை விட பெரியவங்கன்னா காட்டில் தவம் செய்கிற துறவியை விட பெரியவங்க அப்படிங்கிறார். இவ்வளவும் இந்த அதிகாரம் பொறையுடைமையில் அதிகாரம் 16 பொறுமையின் சிறப்பை 10 குறள் மூலிமா நம்மளுக்கு என்ன அறிவுறுத்துறாருன்னா, பொறுமையாக இருங்க, பதட்டப்படாதீங்க, கோபப்படாதீங்க, நம்மளுக்கு தீங்கு யார் செஞ்சாலும் அதை பொறுத்துங்க, நம்மளை யாராவது திட்டினாங்கன்னா அதையும் பொறுத்துங்க, தீங்கு செஞ்சுறவங்கள மன்னிச்சிருங்க, திருப்பி தீங்கு செஞ்சு பழி வாங்காதீங்க, யாராவது திட்டினாங்கன்னா அது யார் நம்ம பொறுத்துக்கிறோமோ நம்ம துறவியை விட முனிவரை விட உயர்ந்தவங்க, நம்ம தான் சிறந்தவங்க அப்படின்னு இந்த 10 குறள் மூலிமா நம்மளுக்கு திருவள்ளுவர் வலியுறுத்துகிறார். வாங்க ஒரு குறளாக பொறையுடைமையில் பொறுமையின் சிறப்பை எப்படி திருவள்ளுவர் சொல்கிறான்னு பார்க்கலாங்களா? வாங்க வீடியோவில் போகலாம். திருக்குறள் இல்லறவியல் அதிகாரம் 16 பொறையுடைமை, பொறுமையின் சிறப்பு. பொறுமையாக இருந்தால் என்ன நம்மளுக்கு பலன் கிடைக்கும், பெருமை கிடைக்கும், நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த அதிகாரத்தில் சொல்கிறார். திருக்குறள் 151, மொத்தம் 15 அதிகாரம் முடிச்சிட்டோம். அதாவது 150 குறள் முடிச்சாச்சு. இது 151வது குறள். பார்க்கலாங்களா? 151. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. தன்னை தோண்டுபவரையும் தாங்கும் நிலம் போல் தன்னை இகழ்ந்து பழித்து பேசுபவரையும் பொறுத்து கொண்டு அமைதி காப்பதே சிறந்த பண்பு. அதாவது நிலத்தில் மேலே நின்றுக்கிட்டு குழி வெட்டுறான், நிலத்தை தான் தோன்றான், ஆனால் நிலம் அவனை கீழே தள்ளாது, அவனை பிடிச்சி தான் நிற்கிது. எப்படி தன்னை தோண்டுபோரையும் தாங்கும் நிலம் போல, நிலத்தை அந்த பகுதியை வெட்டுறான் அப்படிங்கிறப்ப அந்த நிலம் கோவப்பட்டுக்கிட்டு தள்ளாது, அவனை அங்கே தான் நிற்கிறான். அது மாதிரி தன்னை இகழ்ந்து பழித்து பேசுபவரையும் பொறுத்து கொண்டு அமைதி காப்பதே சிறந்த பண்பு. யாராவது நம்மளை பழித்து பேசினாலும் இகழ்ந்து பேசினாலும் சரிதான், அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அப்படின்னு பொறுத்து போகிறதா சிறந்த பண்பு
அமைதியாக இருக்கிறதா சிறந்த பண்பு, பொறுமையாக இருக்கிறதா சிறந்த பண்பு. ஒருத்தங்க இகழ்ந்து பழித்து பேசினாலும் அதையும் பொறுத்துக்கிட்டு போகிறதா சிறந்த பண்புன்னு 151வது குறளில் பொறுமையின் சிறப்பை பற்றி சொல்கிறார். 152 பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. பிறர் செய்த தீமைகளை பொறுத்தல் நல்லது. பிறர் நமக்கு யாராவது தீங்கு செஞ்சாங்கன்னா அதை பொறுத்துக்கிறது நல்லது. அக்குற்றத்தை அத்துடன் மறந்து விடுதல் அதனினும் சிறந்தது. என்ன சொல்கிறார் பாருங்க, ஒருத்தங்க தீங்கு செய்கிறாங்க, நம்மளுக்கு கேடு செஞ்சாங்கன்னா அதை பொறுத்துக்கிறது நல்லது. அப்படி பொறுத்துக்கிட்டோம் பின்னாடி நம்ம மனசில் நிற்காது. அதனால் அந்த குற்றத்தை அத்துடன் மறந்து விடுவது அதை விட நல்லதுங்கிறார். பொறுத்துக்கிட்டாலும் நம்ம மனசில் நிற்காது. பொறுத்துக்கிட்டோம் முடிஞ்சு போச்சு, திருப்பி மனசு நின்றுக்கிட்டே இருக்கும், அதை அப்படியே மறந்துருங்கிறார் 152வது குறள்ல. அந்த அளவுக்கு பொறுமை ஆக்கணுங்கிறார் 152ல். 153 இன்மையுள் இன்மை விருந்து ஓரால் வன்மையில் வன்மை மடவாற்புரை. என்னத்தான்? வறுமையில் வறுமை என்பது விருந்தினரை உபசரிக்க முடியாமை. வலிமையில் வலிமை என்பது அறிவில்லாதவர்கள் செய்யும் தீமைகளை பொறுத்தல். ஒருத்தனுக்கு ரொம்ப வறுமையில வறுமைன்னா கொடிய வறுமைன்னா ஒருத்தங்க விருந்தாளி வந்துட்டாங்க, கெஸ்ட்டு வந்துட்டாங்க, அவங்கள நம்ம சரியாக கவனிக்க முடியல, சாப்பாடோ மற்ற ஏதோ பொருளை வாங்கி கொடுத்து அவங்க கவனிக்க முடியல, அதான் வறுமையிலும் கொடிய வறுமைங்கிறார். வலிமையில் வலிமை, தைரியத்திலையும் ஒரு மன தைரியம். என்ன தைரியம்னா அறிவில்லாதவர்கள் செய்யும் தீமைகளை பொறுத்தல். குறிப்பாக ஒன்றும் தெரியல அவங்களுக்கு, ஆனால் கெடுத்து செய்கிறாங்க. இப்போ நம்ம வீட்டிலே எடுத்துக்கலாம், குழந்தைங்க ஒன்றும் தெரியல, அதுக்கு ஏதோ ஒரு இது செய்யுதுங்க, தெரியாமல் பேசுதுங்க, அப்பா அம்மாவை ஏற்று பேசுதுங்க, அதுங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். அந்த தீமையை பொறுத்துக்கணுங்கிறார். அதான் வலிமையிலும் வலிமைங்கிறார். ஒரு தைரியத்திலும் தைரியம் எதுன்னா, ஒன்றும் தெரியாத அறிவிலி மாதிரி முட்டாள் மாதிரி ஒருத்தங்க கெடுத்து செய்கிறாங்க, கெடுத்து அவங்களுக்கே தெரியல என்ன செய்கிறோம் என்று அவர்களுக்கே தெரியவில்லை. அந்த மாதிரி உள்ளவங்க தீங்கு செஞ்சால் கூட அதை பொறுத்துக்கிறது தான் வலிமையிலும் வலிமை அப்படின்னு 153வது குறளில் பொறுமையின் சிறப்பை பற்றி சொல்கிறார். 154 நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். நிறைந்த நற்குணங்கள் தன்னை விட்டு நீங்காதிருக்க விரும்பினால் வாழ்க்கையில் பொறுமையை கடைபிடித்து வாழ வேண்டும். அதாவது நிறையுடைமை நீங்காமை வேண்டின், நிறைந்த நற்குணங்கள் தன்னை விட்டு நீங்காதிருக்க விரும்பினால் வாழ்க்கையில் பொறுமையை கடைபிடித்து வாழ வேண்டும். நம்மள்கிட்ட நல்ல குணம்லாம் இருக்கணும்னு நம்ம நினச்சோம்னா பொறுமை தான் முக்கியம். பொறுமையை விட்டுட்டோம்னா எல்லா குணமும் நம்மளை விட்டு போயிடும் அப்படிங்கிறாரு. அதனால் பொறுமையாக இருந்தோம்னா எல்லா மற்ற நல்ல குணமும் எல்லாமே வந்துடும். அதனால் பொறுமையாக இருங்க. நம்மள்கிட்ட நல்ல குணம்லாம் நிற்கணும்னா பொறுமையை கடைபிடிங்க அப்படிங்கிறார் 154வது குறள். 155 ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் பொறுத்தாரை பொன்போல் பொதிந்து. ஒருவர் தீங்கு செய்தால் அதற்கு தண்டிப்பவரை உலகம் மதிக்காது. அக்குற்றத்தை மன்னித்து பொறுத்து கொண்டவரை இவ்வுலகம் பொன்போல் போற்றும். ஒருத்தவங்க நம்மளுக்கு கெடுதல் செய்கிறாங்க, தீங்கு செய்கிறாங்க, அவங்கள தண்டிக்கிறாங்க, நீ எனக்கு செய்கிற நான் திருப்பி உனக்கு செய்கிறேன், அவங்கள உலகம் மதிக்காது. இவன் செஞ்சால் அவங்க திருப்பி செஞ்சாங்க, இவனை அப்படி அவனை அப்படி, இவனு மோசம் அவனு மோசம், அப்படி போயிடும். அக்குற்றத்தை மன்னித்து பொறுத்து கொண்டவரே இவ்வுலகம் பொன்போல் போற்றும். அப்படி ஒருத்தன் தீங்கு செஞ்சாலும் கேடு செஞ்சாலும் அதை மன்னித்து அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அப்படின்னு விட்டுட்டு போகிறாங்கள, அவங்கள தான் இந்த உலகத்தை போற்றுறோம், அந்த உலகம் பொன்போல் அவங்கள போற்றுறோம் அப்படின்னு 155வது குறளில் சொல்கிறார். 156 ஒருத்தாருக்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ். தனக்கு தீமை செய்தவருக்கு தகுந்த தண்டனை கொடுத்தவருக்கு அன்று மட்டுமே மகிழ்ச்சி, ஆனால் அதை பொறுத்து மன்னித்தவருக்கு என்றும் புகழ் உண்டாகும். போன குறளோட தொடர்ச்சி மாதிரி தான். தீங்கு செய்தவரை தண்டித்தா உலகம் மதிக்காதுன்னாரு, அக்குற்றத்தை பொறுத்தவரை தான் இந்த உலகம் போற்றும் புகழும் அப்படின்னாரு. அதே போல் அந்த தீமை தனக்கு தீமை செய்தவருக்கு தகுந்த தண்டனை கொடுத்தவருக்கு அன்னைக்கு மட்டும்தான் மகிழ்ச்சி இருக்கும். அப்பா அவன் நம்மளுக்கு தீங்கு செஞ்சான், நம்மளும் அவனுக்கு கெடு செஞ்சான், அவன் நம்மளை கெடுத்தான், நம்மளும் அவனை கெடுத்தான்,
சரிங்க சார் சரியாக போச்சு, அன்றைக்கி ஒரு நாள் தான் மகிழ்ச்சி அடைவான். ஆனால் பொறுத்து மன்னித்தவருக்கு வந்து என்றைக்குமே புகழ் நிற்கும். மற்றவங்களாம் பார்த்து சொல்லுவாங்க, பரவாயில்ல அவன் அவ்வளோ செஞ்சாலும் இவர் வந்து எதுவும் செய்யலை அவரை அப்படின்னு மற்றவங்க புகழ் கொண்டாடுவாங்க பிற்காலத்துலேயும் அப்படின்னு சொல்லுவார். அன்னைக்கு மட்டும் தான் அவனுக்கு மகிழ்ச்சி இருக்கும். தண்டனை கொடுத்தவங்களுக்கு, கேடு செஞ்சவங்களுக்கு தண்டனை கொடுத்தவங்களுக்கு அன்னைக்கு மட்டும் தான் மகிழ்ச்சி இருக்கும். ஆனால் பொறுத்து மன்னிக்கிறவங்களுக்கு ரொம்ப நாள் வந்து அந்த புகழ் நீடிக்கும். மற்றவங்க அதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பார்த்த இடமெல்லாம் அப்படிங்கிற மாதிரி 156வது குறளில் சொல்கிறார். 157 திறன் அல்ல தன் பிறர் செய்யினும் நொந்து அரண் அல்ல செய்யாமை நன்று. கொடிய தீமையை பிறர் தமக்கு செய்தாலும் அதற்காக வருந்தி பழிவாங்கும் நோக்கில் அறமற்றதை செய்யாதிருப்பதே நல்லது. ஒருத்தன் கொடிய தீமை நம்மளுக்கு செய்கிறாங்க, அதுவே கஷ்டப்பட்டு பழிவாங்கிற நோக்கில் அவனை பழிவாங்கிறங்கிற பேரில் நம்ம வந்து அறமில்லாத செய்யக்கூடாது. ஒருத்தன் நம்ம தண்டிச்சுட்டாங்க உடனே அவனுக்கு வந்து நம்ம மறைமுகமாக வேறு ஆளை விட்டு இது பண்ணுறது, அது மாதிரி தர்மம் இல்லாமல் அறம் இல்லாததை செய்யாதீங்க. அவன் செஞ்சிட்டான், அதுக்கோசரம் கஷ்டப்பட்டுக்கிட்டு அறமற்றதை அறத்தை நீதி நேர்மை நியாயத்தை மீறி இன்றைக்கி எதுவும் செஞ்சிடாதீங்க, பொறுமையாக இருங்க அப்படிங்கிறார் 157வது குறளில். 158 மிகுதியால் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியால் வென்றுவிடல். கர்வத்தால் பிறர் நமக்கு செய்யும் கெடுதல்களை நம்முடைய பொறுமையால் வெல்ல வேண்டும். மற்ற திமிர் எடுத்து நம்மள்கிட்ட வந்து கெடுதல் செய்கிறான், தீங்கு செய்கிறான், அதை நம்ம பொறுமையாக இருந்தால் நம்ம ஜெயிக்கணும் முடிய நம்ம வந்து திருப்பி நம்மளும் திமிர் எடுத்துக்கிட்டு கர்வத்தோட திருப்பி தாக்காதீங்க, அது நல்லதில்லை அப்படின்னு 158வது குறளில் சொல்கிறார். 159 துறந்தாரின் தூய்மை உடையர் இறந்தார் வாய் இன்னாச்சொல் நோக்கிற்பவர். கெட்டவர்கள் பேசும் கடுஞ்சொல்லை பொறுத்து கொண்டு அமைதி காப்பவர் தவம் மேற்கொள்ளும் துறவியை விட தூய்மையானவர். ஒருத்தன் கெட்டவன் அவன் வந்து திட்டுறான், கடம்தான் திட்டுறான், அதை பொறுத்து அமைதி காப்பவங்க யாரை விட தூய்மையானவர்னா தவம் மேற்கொள்ளும் துறவியை விட பெரியவங்க. ஏன்னா அந்தளவுக்கு பொறுமை, துறவிக்கு பொறுமை முக்கியமான ஒரு குணம். இல்லறத்தில் இருந்து அந்த துறவியோட குணம் நம்மளுக்கு வந்து நம்ம துறவியோட உயர்ந்தவர்கள் தூய்மையானவர்கள் அப்படின்னு 159வது குறளில் அந்த பொறுமையின் சிறப்பை சொல்றார். 160 உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின். உணவு உண்ணாது தவம் செய்யும் துறவியை விட பிறர் பேசும் கடுஞ்சொல்லை பொறுத்து கொள்பவரே உயர்ந்தவர். அதாவது உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின். இந்த உண்ணாது நோற்பார் பெரியர் அவரு நம்மளுக்கு பின்னாடி தான் அடிங்கிறார். யாருக்கு பின்னாடி? யார் திட்டுறதை பொறுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு பின்னாடி தான் தவம் மேற்கொள்ளும் துறவி அப்படிங்கிறார். உணவு உண்ணாது தவம் செய்யும் துறவி விட பிறர் பேசும் கடுஞ்சொல்லை பொறுத்து கொள்பவரே உயர்ந்தவர். ஒருத்தங்க திட்டுறதை யார் பொறுத்துக்கிறாங்களோ அவங்க காட்டில் தவம் செய்யும் துறவியை விட உயர்ந்தவர்கள். நம்ம தான் பெரியவங்க. யார் அமைதியாக இருக்காங்களோ பொறுமையாக இருக்கிறாங்களோ கடுஞ்சொல்லையும் திட்டையும் பொருட்படுத்தாது அமைதி காப்பவர்கள்தான் சிறந்தவர்கள். பொறுமைதான் முக்கியம். பொறுமைதான் மற்ற எல்லா குணத்தையும் நம்முடன் வைத்திருக்கும். பொறுமை போய்விட்டால் நம்மை விட்டு அனைத்து குணமும் போய்விடும் என்று திருவள்ளுவர் பொறுமையின் சிறப்பை இந்த அதிகாரம் 16 வலியுறுத்துகிறார். நாமும் திருவள்ளுவரின் வழிகாட்டல்படி மிகவும் பொறுமையாக இருப்போம். நமக்கு தீங்கு செய்பவர்களை மன்னிப்போம், திட்டுபவர்களுக்கும் மன்னிப்போம். நாமும் துறவியை விட உயர்ந்தவர் என்று இந்த சமுதாயத்தில் நிரூபிப்போம் என்று கூறி இந்த வீடியோவை இத்துடன் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.